நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். 2006ஆம் ஆண்டு பகவத் தர்மத்தில் சேர்ந்ததிலிருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு இலக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததிலிருந்து இப்போது அமைதியும் செழிப்பும் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைந்துள்ளேன். நமது அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் விலைமதிப்பற்ற போதனைகள் மூலம் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வது மிகப்பெரிய மாற்றம். ஒரு கடுமையான விபத்தில் இருந்து நான் காப்பாற்றப்பட்டபோது என் வாழ்க்கையில் ஒரு நம்ப முடியாத அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு புதிய வாழ்க்கை வழங்கப்பட்ட பிறகு எனது பயணத்தின் 2ஆம் கட்டம் கடவுளின் கிருபையால் மகிழ்ச்சியுடன் தொடங்கியது. நான் என் குடும்பத்தினருடன் புவனேஸ்வரில் சேவை செய்து இந்த தெய்வீக அருளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நாளுக்கு நாள் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுடனான எனது உறவு வலுவடைந்தது. ஒவ்வொரு தருணத்திலும் ஸ்ரீ அம்மா பகவானின் இருப்பை உணர்ந்தேன். தர்ம நிகழ்ச்சிகள், முக்தி மோக்ஷா வகுப்புகள், செயல்முறைகள், ஹோமங்கள் மற்றும் ஸ்ரீ அம்மா பகவான் தரிசனங்களில் தொடர்ந்து பங்கேற்பதன் மூலம் எனக்குள் ஒரு ஆழமான மாற்றத்தைக் கண்டேன். என்னை எப்போதும் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த பயத்திலிருந்து விடுபட முடிந்தது. நான் ஒவ்வொரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேறத் தொடங்கினேன். முன்பு எனக்கு கேட்கும் திறன் குறைவாக இருந்தது. நான் கடுமையான கோபத்தால் நிறைந்திருந்தேன். நான் இன்னும் அகந்தை மிகவும் அதிகமாக இருந்ததால் நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன், சிறந்தவன் என்று நம்பினேன். மக்களை விரைவாக மதிப்பிடுவேன். என் மனம் தொடர்ந்து பயத்திலும் பாதுகாப்பின்மையிலும் சிக்கிக் கொண்டது. இப்போது என் கோபம் வெகுவாக குறைந்துவிட்டது. ஸ்ரீ பகவானின் போதனை உடனடி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. என் அகந்தை நிறைய கரைந்துவிட்டது. இப்போது நான் பொறுமையாக மற்றவர்களைக் கேட்டு அவர்களின் பிரச்சினைகளை புரிந்து கொள்கிறேன். நான் முன்பு போல் இப்போது தொந்தரவு செய்யப்படுவதில்லை. நான் கவலைகளிலிருந்து விடுபட்டுள்ளேன். கடந்த கால நிகழ்வுகள் பற்றிய துன்பமோ அல்லது எதிர்காலத்தைப் பற்றிய கவலையோ இல்லை. இப்போது நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ முடிகிறது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் எனக்கு தெய்வீக வழிகாட்டுதல் கிடைக்கிறது. என் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன. மேலும் ஸ்ரீ அம்மா பகவான் என் முழு குடும்பத்திற்கும் தேவையானவற்றை கவனித்துக் கொள்கிறார். என் வாழ்க்கையில் கிடைத்த இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் நான் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்றென்றும் அவர்களின் கமல பொற்பாதங்களில் இருக்கிறேன். சந்தோஷ் குமார் சாஹூ, புவனேஸ்வர், ஒடிசா.